டிப்ரெஷனால ஆல்கஹால் ரேட்டுமே ரொம்ப ஜாஸ்தி. நிறைய பேர் இன்டூ ட்ரக்ஸ், வேப் ஸ்மோக் பண்ணுறது அந்த மாதிரிலாம். இங்கே வந்து ரொம்ப டிப்ரெஷன் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஸ்காட்லாண்டில். They are too kind. ரொம்ப பணிவாக இருப்பாங்க. பட் லண்டன் சைடில் அப்படி இல்லை. யாரா நீங்களா இவ்வளோ பணிவாக இருக்கீங்களே, நம்மக்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்குறாங்களான்ற மாதிரி. இப்போ இருக்க கிட்ஸுங்க வந்து பேரண்டிங் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஃபோனை கொடுத்து கிட்ஸுங்களை வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊருக்கு வந்த உடனே மிஸ் பண்ண விஷயம் என்ன? நீங்க ஸ்காட்லாந்து வந்து 4 years ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஊருக்கு வந்த உடனே மிஸ் பண்ண விஷயம் என்ன? அதாவது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண விஷயம், இந்த ஊருக்கு வந்த உடனே ஐயோ நான் உடனே நான் ஊருக்கு கிளம்பி போறேன்டா அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல என்னைக்காவது இருந்திருப்பீங்களா? எதனால அப்படி யோசிச்சு? இல்லை, நான் இங்கே வந்து எனக்கு மெயினாக மிஸ் பண்ண விஷயம் என்னென்னா ஃபுட்டு தான். பிகாஸ் எனக்கு வந்து மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு மாதிரி செட் ஆகிட்டாங்க. ஸோ வந்து மெயினாக நான் ஃபுட்டை தான் பெருசாக மிஸ் பண்ணேன். சாட்ஸ் நிறையா சாப்பிடுவேன் நான் ஊரில். ஸோ அந்த மாதிரி விஷயத்த மிஸ் பண்ணேன். மற்றபடி எனக்கு வேற எதுவும் பெருசாக வெதர்லாம் வந்து தெரியல. லைக் எனக்கு ஓகேவா தான் செட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸு ஓகே செட் ஆயிட்டாங்க எல்லாம். யூனிவர்சிட்டியும் சில்லாக போகுது. ஸோ ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆயிடுச்சு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆல்வின். ஸோ இப்போ வந்துட்டு லைக் ஈவன் தோ லைக் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஃபுட்டு அப்புறம் அப்போ அந்த கிளைமேட்லாம் பேசினாலும் நான் வந்து இன்னொரு நான் மிஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா ட்ராவலிங்க்கான ஒரு இப்போது நம்ம ஊர்னா வந்து எப்போனாலும் வி கேன் டேக் கார், பைக்லாம் எங்கே எப்போ வேணால் எங்கே வேணால் போய்க்கலாம். இங்கே வந்துட்டு எவ்வளோ எல்லாம் எல்லாத்துக்குமே பஸ்ஸுக்கு பிளான் அது ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு நம்மள்ட்ட கார் எதுவுமே இருக்காதா. ஸோ எல்லாமே வந்துட்டு ப்ரீ பிளான்டாக பண்ணி அந்த மாதிரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அது ஒரு மாதிரி யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அந்த டென்ஷன் எப்பவுமே இருக்கும். பஸ் ட்ராவல் பண்ணணும், கார், அதுவும் இப்போ பஸ்ஸோடைய சார்ஜ் எல்லாமே இப்போ ஜாஸ்தியாகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அதோடைய ஃபீஸ் அந்த நீ கோயம்புத்தூர்கார வேற டீ குடிக்கவே ஊட்டி போவ. ஆமாம், அதான் அந்த ஒரு விஷயம் நான் கொஞ்சம் பார்த்தேன். நான் இங்கே டீ குடிக்கிறதுக்கு, இந்த டீயை குடிக்கிறதுக்கு ஐலாண்ட்ஸ்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்றியா? டீ கடை நம்ம போட்டுருவோம். நான் இங்கே லேண்ட் ஆனது நவம்பரில். ஸோ ஆப்வியஸ்லி வெதர் வந்து யுத்த பூமியில நான் ஆல்ரெடி யூஎஸ் போன வருஷம் போயிருந்தேன் ஒரு 3 months ப்ராஜெக்ட்டுக்காக. ஸோ அங்கே தான் நான் எக்ஸ்ட்ரீமாக அதை ஃபேஸ் பண்ணதுனால அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் வந்தேன். ஸோ அதனால எனக்கு அது பெரிய இது இல்லை. ரெண்டாவது கம்பேர்ட் டு யூஎஸ் இது பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் டைனமிக்காக, கொஞ்சம் க்ளோசர் டு இந்தியன் கல்ச்சர் லைக் இருந்தது. அங்கே ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ரிஜிடாக இருக்கும். மக்கள் அது எப்படி சொல்றீங்க? இந்தியன் கல்ச்சர் க்ளோசரா எப்படி, எந்த மீனிங்ல சொல்றீங்க? எப்படி சொல்றதுன்னா ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க டிரைவிங் அந்த மாதிரி சொல்றீங்களா? இல்ல டிரைவிங் ரைட் அந்த கல்ச்சரே சொல்ற, மக்கள் பேசுறது இது பண்ணும்போது எனக்கு கம்பேர் டு யூஎஸ் இது கொஞ்சம் க்ளோசர் டு இது மாதிரி இருந்தது. இன்னுமே பாத்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ரிஜிடா இருக்கும். யூஎஸ்ல ரொம்ப பார்த்து பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து சரி ஓகே கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி அங்கங்க இருக்கு. ஆமா, அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஸோ ஏதோ கனெக்ஷன் இருக்கு நம்ம ஊருக்கும் அவங்களுக்கும். எப்படி இருந்தாலும் நம்மள ரூல் பண்ணவங்க தானே. ஸோ அதனால தான் மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இது பண்ணிருந்தேன். மிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தனியாக வந்தேன். என்னோட கொலீக்ஸ் நான் வந்து ஆல்மோஸ்ட் பிலாங் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். வேலைக்காக வந்தது, ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வந்தது. மற்றவங்க எல்லாமே என்னோட கொலீக்ஸ் எல்லாமே லண்டன் அந்த மாதிரி வேறு இடத்துல செட்டில் ஆனவங்க ஃபேமிலியோட. நான் இங்கே தனியாக வந்ததுனால நான் மட்டும் தனியாக இருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. ரெண்டாவது ட்ராவல் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் தடிக்கு விழுந்தா நாங்கள் ஊட்டி, வால்பாறை அதுன்னு சொல்லிட்டு ஒரு வெஸ்டர்ன் காட்ஸே அப்படி ஜாலியாக ரூல் பண்ணிருந்தோம். இங்கே வந்துட்டு ட்ராவல் மிஸ்ஸிங். அப்புறம் ஃபுட்டு வந்து ஒரு சாப்பாடு சாம்பார் வந்து ஒரு பெரிய ஒரு ரசம் அதை சாப்பிட்றதே வந்து பெரிய இது மாதிரி இருந்தது. ஸோ ஊர்லேருந்து வத்த குழம்பு அந்த இதுன்னு சொல்லி வச்சுட்டு நானே சாப்பிட்டு நானே வேலை செஞ்சு பண்ண லைஃப்ல பண்ண மாட்டேன்னு நினைச்சேன் எல்லா விஷயமும். இந்த ஊர் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அதுதான். இந்த ஊர்ல ஒரு எல்லாருக்குமே நான் ஃபர்ஸ்ட் அவங்க வந்துச்சுன்னா அவங்களை இந்த ஊரு தூக்கி போட்டு கொண்டு சாத்துவோம். ஊர்ல வந்து அம்மா தட்டு இங்க கொண்டு வா, இங்க கொண்டு வா, இது அதை வெசலுக்கு இது தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சு கூட சாப்பிடலாம். பட் அதைவே நம்ம திருப்பி அடுத்து கழுவி அடுத்த நேரத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணோம்ல, அதான் பெரிய கஷ்டம். வணக்கம் பிரபு, நீங்க ஒரு குட்டி க்ரோயிங் இன்ஃப்ளூயன்சர். இப்போ நீங்க ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கிறீங்க.
நீங்கள் சொல்லுங்கள் எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்க, எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் சொன்னீங்க? ஆக்சுவலாக எனக்கு பிரேக் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2017 வந்தேன், பவுன்மத்தில் இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் 19 வந்தேன். அது டவுன் சவுத்தில். ஆமாம், டவுன் சவுத்தில். அப்போ பேச்சுலர் நல்லா பார்ட்டி கிட்டின்னு என்ஜாய் பண்ணோம். இப்போ ஃபேமிலி பாப்பா அதை நினச்சி சிட்டி சென்டர் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ மிஸ்ஸிங்னு வந்து பார்த்தீங்கன்னா, கெரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ சென்னையில் வந்து பேச்சுலராக தான் இருந்தோம். அப்போ ஒரு 6 பேர் ரூம் ஷேர் பண்ணுவோம். ஒரு டீ குடிக்கினா கூட அப்படியே ஒரு கையிலே கட்டிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு போயிடுவோம். ஃப்ராங்காக சொன்னா. ஸோ இப்போ என்னன்னா இங்கே வாய்ப்பே இல்லை. ஷூ போட்டுட்டு ஒரு டீ கடையில் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போகணுன்னாலே ஒரு ஷூ போடணும், ஜீன்ஸ் பேண்ட் போடணும், அதுக்கு மேலே ஜாக்கெட் போடணும். இந்த இதை பார்த்துட்டு அப்படியே போய் படுக்க தான் தோணும். திருப்பி இந்த ஊர் கிளைமேட்டுக்கு அதுக்கும் படுக்க தான் தோணும். அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று என்னோட வயசு கூட இருப்பாங்க, இல்லை என்னோட வயசு கம்மியாக இருப்பாங்க. அண்ணன் கூப்பிடணும், இல்லை அவனை போட மச்சான் அப்படின்ற அந்த சேம் ஏஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான. ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட என்ன பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன்ட்டு உங்களோட பேசுகிறப்ப ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். புரியுது. என் ஏஜ் குரூப்போட பேசுகிறப்ப கொஞ்சம் ஃப்ரீயாக உண்மை. அந்த இடம் எனக்கு ரொம்ப மிஸ். அது யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறீங்க. அந்த மாதிரியான ஒரு ஆளும் கிடைக்கல. ஏன்னா ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா ஒரு காம்படிஷன்ஸ் கெரியர் வைஸ் ஓப்பனாக நம்ம ஃபேமிலி அந்த விஷயத்தான் ஷேர் பண்ண முடியாது. நம்ம ஏஜுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் நல்லா ஒரு பார்ட்டி பண்ணுறதுக்கு மச்சா வெளியே விடனா அதுக்கு வந்து நிற்கணும்ல ஒரு ஆள். அது ரொம்ப மிஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே நைஸ். ஓகே, சக்தி நிவேதா, நீங்களுமே ஒரு பாப்புலர் இன்ஃப்ளூயன்சர் கிளாஸ்கோவில். அண்ட் சொல்லுங்கள், நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்க? I think weather ரொம்ப மிஸ் பண்றேன். Like like because of the Chennai heat and like the weather comparatively like it's very like cold and like also the dark winter like long. ஸ்காட்லாண்டுக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா? தெரியும். ஆனா like more than that like அந்த ஒரு busy city lifeல சத்தமா பரபரப்பா ஓடிட்டு இருக்கும்போது இங்க வந்து மியூட்ல இருக்கும் quietness. அது வந்து சில சமயம் அது நல்லா இருக்கு, but சில சமயம் like it's very like depressing, especially like for it makes you feel very lethargic. Like it gets time like you get used to it, and also like a lot of shops get closed earlier. Like ஒரு 5 மணிக்கே டீ கடை காஃபி எதுவுமே இருக்காது. like pubs தான் ஓப்பனா இருக்கும். so it's like எந்திரிச்சு போய் குளிர்ல ஏதாவது குடிக்கணும்னா கூட like வெளிய shops are closed. எல்லாமே சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. so that is kind of a difficulty that I miss it. Like அதை இன்னும் ஸ்டில் மிஸ் பண்றீங்களா? இல்ல வெதர் வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுச்சா, பழகிடுச்சா உங்களுக்கு? வெதர் பழகிடுச்சு, எல்லாமே பழகிடுச்சு. பிளஸ் கம்யூனிட்டி இப்போ நிறைய தெரிஞ்சதுனால லைக் சாண்ட் டிவி இப்போ நிறைய லைக் நிறைய கம்யூனிட்டி பில்ட் ஆயிட்டு இருக்கு இப்போ மோஸ்டா. லைக் லாட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் கமிங் ஹியர், ஸோ இட்ஸ் கெட்டிங் பெட்டர். ஓகே, ஆல்பர்ட். மிஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்கிற மாதிரி இங்கே வந்துட்டு லைக் தனியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ன்ற மாதிரி. ஊர்லலாம் நமக்கு நம்ம கூட இருப்பாங்க. ஒரு டீ, அண்ணன் சொன்ன மாதிரி டீ குடிக்க போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள். நான் மோஸ்ட்லி ப்ராப்ளி வந்தப்போ நான் 14 வயசில் வந்தேன் இங்கே. 14 வயசில் வந்தேன். இன் பிட்வீன் என்னை சின்ன வயசில் கூப்பிட்டு வந்திருக்கணும், இல்லை கொஞ்சம் ஒரு ஆஃப்டர் ஒரு 21 ஒரு 25 அந்த ஏஜில் கூட்டு வந்தாலும் பரவாயில்ல. கரெக்டாக ஒரு இன்பிட்வீனில் கூட்டு வந்தாலும் 10th ஸ்டாண்டர்ட் கூட போகலன்னு நினைக்கிறேன். நான்லாம் நினச்சி வச்சுருந்தேன் நம்ம பேச்சுலரில் காலேஜ் போகிறோம், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்ற மாதிரி. ஸோ ரொம்ப மோஸ்ட்லி ரொம்ப பேடாக மிஸ் பண்ணது காலேஜ் லைஃப். இந்தியாவில் காலேஜ் லைஃப் இருந்திருக்கும்ன்ற மாதிரி. நிறைய படம் பார்த்து வேற கெட்டு போயிருக்கோம். எக்ஸாக்ட்லி, படத்துல வர மாதிரி கொஞ்சம் அப்படியே சூர்யா மாதிரி அப்படியே செகண்டரியில இருந்து காலேஜ் கண்ட்ரோல்ல வந்து நோட்டை அப்படி சுத்தி விட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் காலேஜ் லைஃப் ரொம்ப மிஸ் பண்ணேன். லைக் அது நம்ம ஊர்ல படிச்சிருக்கலான்ற மாதிரி. தென் இங்க வந்துட்டு அப்படி ஒரு பிளாங்க் அவுட் தான் ஸ்டார்டிங்ல சொல்ல போனா. ஏன்னா இவங்க வந்தவங்க எல்லாமே ஒரு மெச்சூர்டு வயசுல வந்தாங்க. எனக்கு பிளாங்க் அவுட். ஏன்னா நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சதால ஓரளவுக்கு மேனேஜபிள். ஆப்வியஸ்லி ஸ்காட்டிஷோட அக்சென்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கிலாந்துல கூட ஓரளவுக்கு மேனேஜபிள் தான், இவங்க பேசுறது புரிஞ்சுக்கிறது. பட் ஒரு ஓவர் ஆஃப் த பீரியட்ல அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்படி என்ன பண்ணிக்கிறேன்னா பேலன்ஸ் பண்ணிக்கிறது, வருஷம் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு பசங்களோட என்ஜாய் பண்ணிடுறது. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தா ஊட்டிக்கு போவீங்க, நாங்க திருவண்ணாமலையில இருந்து ஊட்டிக்கு போவோம் டீ குடிக்க. அது கோயம்புத்தூர்ல திருவண்ணாமலையில இருந்து ஊட்டி, அதுவும் திருவண்ணாமலைலாம் பயங்கரமான வெயில், கந்தக பூமி அப்படின்னுவாங்க. இப்போ நல்லா இருக்கு. ஓவரால் பீரியட் நிறைய பீப்புள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கம்யூனிட்டி வைஸ் எல்லாமே தமிழ் ஸ்கூல்ஸ் இருக்கு, தமிழ் மேல இருக்க பற்று, ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ். லைக் இப்போ சாண்ட் டிவி எடுத்திருக்க இனிஷியேட்டிவ். ஸோ பார்க்க நல்லா இருக்கு. ஸோ எங்களை மாதிரி பீப்புளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் பார்க்குறோம். லைக் க்ரோயிங் டுகெதர் ஆகும் சரி, ஒரு கம்யூனிட்டியோட இது பண்ணுறதுக்கு. ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் அதுவும் நினச்சிக்காதீங்க லைக் ஐயோ அப்படிலாம் இருந்த மாதிரி எல்லாம் இருக்குது, கனெக்ட் பண்ணுவாங்க. லைக் சூப்பர். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் ரவுண்ட் அண்ட் எதை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆஸ்பெக்டில் ஒரு பதில் சொன்னாங்க. அடுத்து வந்து இப்போது
ஸ்காட்லாண்டில் பார்த்த ஒரு விஷயம் வந்து அவங்கள வந்து "ஏய், என்ன அது அப்படின்ற மாதிரி ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர். அது உங்களை வந்து நம்ம ஊரில் இது வரைக்கும் அதை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஓ, இப்படிலாம் கூட லைஃப் அப்ரோச் பண்ண முடியுமா? நான் சொல்கிறது புரியுது இல்லை? இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ண ஏதாவது ஒரு விஷயம், இவங்க லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை இந்த ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், அது எது உங்களை பெருசாக சர்ப்ரைஸ் பண்ணுச்சு? சொல்லணும்னா இங்கே வந்து எல்லாமே ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டாகவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நம்ம ஊர்லன்னா வந்து இப்போ டிராஃபிக் ரூல்ஸாக இருக்கட்டும், இவங்க ஃபாலோ பண்ணுற எல்லா ரூல்ஸுமே இருக்கட்டும், நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இந்தியாவில் வந்து நமக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி நம்ம இருக்கும் நமக்கு மாதிரி ஏத்த வந்து மாதிரி. பழகிட்டோம். பட் இங்கே வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்களோ, ஒரு சிலர் நான் பார்க்குற வரைக்கும் சொல்கிறேன், ஓகே. அந்த மாதிரி பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இந்தியாவில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி தான் ரோடு, இங்கே வந்து ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம. ஸோ அது உங்களை நல்ல நல்லா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாருமே. இங்கே உள்ள பீப்புள்ஸ் வந்து இது மாதிரி அங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இருக்கணும். பட் நம்ம இருக்கிற பாப்புலேஷனுக்கு இட்ஸ் வெரி டஃப். ஓகே. முடியாது மோஸ்ட்லி. ஏன்னா மக்கள் வந்து மாறணுன்றது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ நாள் பழகி இருப்பாங்க அதுக்கு. இப்போ திடீர்னு மாறணுங்கும் போது ஓகே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்கள் சொன்ன சபர் அப்படியே போயிருப்போ 2 வருஷம் இங்கே கார் ஓட்டிட்டு அங்கே வந்து இந்த ரவுண்டு போட்டில் ஆட்டோமேட்டிக்காக நான் போயிட்டு ஒரு இடத்துல அது வரைக்கும் நான்லாம் நீ போட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா "ஏய் போடா போ" அப்படின்றாரு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து போயிட்டு இருந்தேன். ஒரு அந்த லேன்லாம் பார்த்துட்டு தான் போகிற மாதிரி இங்கே நிறைய கவனிச்சேன். அதெல்லாம் ரொம்ப இவ்வளோலாம் நம்ம ஃபாலோ பண்ணதே அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அடுத்து யார் எது உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இந்த ஊரில் வந்து பயங்கர சர்ப்ரைசிங்காக ச்சே அப்படின்ற மாதிரி எது உங்களுக்கு இருந்துச்சு? என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. சூப்பர். இங்க எல்லாமே வந்து ஒர்க்கை வந்து ஒரு இதா சரி ஏர்ன் பண்றோம் அந்த மாதிரி பார்க்காம லைக் ரொம்ப பிடிச்சு போய் பண்றாங்க. ரொம்ப லைக் லைக் எக்ஸ்ட்ரா கூட லைக் ஒர்க் பண்ணி லைக் ரொம்ப பிடிச்சு போய் பண்றாங்க. எந்த விஷயம் எந்த ஒர்க்கா இருந்தாலுமே லைக் இப்போ ஒரு நம்ம ஊர்ல இன்ஜினியரிங் படிச்சா இன்ஜினியரா தான் ஆகும். இங்க அப்படி கிடையாது. பிடிக்கலன்னா they immediately change into different field and it's actually easier for them as well. டிகிரி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுலயே லைக் ஃபர்ஸ்ட் ஒரு பிகினரா போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஈஸியா எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒர்க் ரொம்ப பிடிச்சி போய் பண்ணுறாங்க. ஹாலிடேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. லைக் லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ் இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா 6 months தான், யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா 3 months தான். ஆனால் இங்கே வந்து 1 year மெட்டர்னிட்டி லீவ் இருக்கு, ப்ளஸ் பெட்டர்னிட்டி லீவ், ப்ளஸ் ஆல்சோ லைக் அதுக்கப்புறம் கூட லைக் தி கிவ் அ லாட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் டு விமென் லைக் ஹவு தே ஷுட் ஒர்க். அப்படி இருந்துமே நிறைய பேர் 6 monthsல திருப்பி வேலைக்கு வந்துருவாங்க பிகாஸ் ஆஃப் ஹவு ஃபிளெக்சிபிள் தே ஆர் அண்ட் ஹவு கன்வீனியன்ட் இட் இஸ். ஸோ வேலையை பிடிச்சி போய் பண்ணுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஒரு விமன் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருக்கிறாங்க. சூப்பரான விஷயம். ஸோ ஒர்க் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி ஒரு இந்தியன் கம்பெனியில் வேலை பார்த்தேன். ஸோ ஆனுவலி ஒரு 20 days தான் வச்சுருப்பாங்க. ஆனால் சிக் லீவ் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கலாம், அதில் வந்து அப்படியே டிடெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு 10 வருஷம் எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு. பட் நான் இங்கே ஒரு யூகே பேஸ்டு கம்பெனி மாறினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது சிக் லீவ்லாம் அதை கணக்கே பண்ணக்கூடாது ஆனுவல் லீவில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்புறம் ஆனுவல் லீவ் எடுக்க சொல்லிடுறாங்க. நீ வந்து கண்டிப்பாக 20 நாள் வெளியே போயிடு, நீ வேணாம் எனக்கு, நீ வந்து உன் ஹாலிடேவை என்ஜாய் பண்ண அப்படின்ற மாதிரி இருக்குது. அகைன் வந்து பர்மிஷன்ஸு இப்போ பாப்பாலாம் இருக்குது, நான் ஏதாச்சும் ஒரு வெளியே கூட்டு போனோம், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒன்றுமே அவங்கள்ட்ட நான் கேட்டு பர்மிஷன் அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணுறதில்ல. ஒரு சும்மா நான் போகிறேன்னு சொன்னால் போதும். நான் ஒரு வாட்டி பர்மிஷன் கேட்டேன், மேனேஜர் உடனே போட்டார், யூ நோ நீட் டு ஆஸ்க் மை பர்மிஷன், யூ கேன் கோ, ஃபேமிலிஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற அளவுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ். யாரியா அப்படி இல்லை, இங்கே வந்து 10 மணிக்கு லாக் ஆஃப் பண்ணாலும் இந்தியன் அதில் ஒர்க் பண்ணாலுமே 10 மணிக்கு லாக் ஆஃப் பண்ணாலும் என்ன முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. பட் இங்கே வந்து ஃபேமிலிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. லாக் ஆஃப் பண்ணுன்றாங்க, 5 மணிக்கு லாக் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பு, என்ஜாய் வித் யூர் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் இருக்குது. அப்புறமேட்டு பாப்பா இப்போ ஸ்கூல் போகிறாள், எஸ்பெஷலி நான் பாப்பாவை பார்க்குறேன். நமக்கு இருந்த அங்கே எப்படி நம்மளை வளர்க்குறாங்க, இங்கே இப்போ 6 வயசு தான் என் பாப்பாவுக்கு ஆகுது. அவள் சொல்கிறா, அப்பா ஐம் ரிலாக்ஸிங் மை செல்ஃப், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடு. நான் வந்து கொஞ்சம் பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பொண்ணெல்லாம் என்ன சொல்கிறேன், அப்பா நான் டிவி பார்த்துருக்கேன், டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஐ நீட் சம் டைம் அப்படின்றா. நம்ம இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு அதட்டினா கூட இங்கே வந்து ஸ்கூலிங்கில் வந்து நல்லா அவளோட பேசிக் ரைட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துறாங்க. சாப்பிட்ற அப்படின்னா, அப்பா எனக்கு பிடிக்கல வேற பண்ணி கொடு. நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு அடை இருந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்ற அளவு தான் இருக்குது. இப்போ இவன் வந்து இப்போ நான் பாப்பாக்கு வந்து ரைஸ் வச்சுனாப்பா, ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள், ஐ டோன்ட் லைக் இட், ஒன் பீஸா இல்லை பாஸ்தா அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த பேசிக் ரைட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்களே, அவளுக்கு தெரியுது இது தப்பு இது சரின்றதை அவ ஆக்சுவலா நான் அவள்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறேன். சூப்பர். அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ சூப்பரான விஷயம். வேற யாராச்சும்? நான் இங்கே வரும்போதும் சரி, யூஎஸ் போகும்போதும் சரி, கம்பேர்ட் டு அவர் கண்ட்ரி நான் பார்த்தது வந்து பெட்டர் ப்ராசஸஸ் அண்ட் ட்ரஸ்ட் இன் த சிஸ்டம். ஓகே. ஸோ அது ஒரு கான்செப்டே இருக்குது, ட்ரஸ்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த சொசைட்டி எந்த அளவுக்கு ட்ரஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு
அது மெச்சூர்டாகவும் நிறையா எக்ஸ்ட்ரா காஸ்ட்ஸு கான்ட்ராக்ட்ஸு அதுக்கெல்லாம் தேவையில்லாமல் இன்னும் அது பெட்டராக இருக்குங்கிற மாதிரி. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் குழந்தைகளுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். ஸோ டெவலப்ட் எக்கானமி நம்ம ஊரில் அந்தளவுக்கு முடியாட்டி கூட ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். பட் யூஎஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் பஸ் வந்து நின்றுச்சுன்னா யூ ஷுட் நாட் கோ நியர் டு தட் இல்லையா? ஸோ நம்ம ஊரில் அந்த 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 அவேர்னஸ் அப்படி ஒன்று இருக்குங்கிறதே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். நம்ம குழந்தைங்க அதனால் எஃபெக்ட் ஆகிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி சில பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ் நம்ம ஊருக்கு போனால் பெட்டராக இருக்கும். ஈவன் இன்னொரு பெஸ்ட்டு உள்ளே வந்தோன்னா எனக்கு இம்ப்ரெஷன் வந்து ஏர்போர்ட்லேயும் எனக்கு என்னென்னா நம்ம ப்ராசஸஸ் சொல்கிறேன். அவங்க இதில் நம்ம இதெல்லாம் ஸ்கேன் பண்ணுற இது வந்து ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தனி ரோ ஆட்டோமேட்டிக்காக போகும். நம்ம ஊரில் அப்படியே ஒரே ரோவில் தான் வரும். அவங்க பார்த்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான். ஸோ அது மேனேஜ்மெண்ட் பேக்ரவுண்ட் இருந்து வந்ததுனால அந்த ஆங்கிளில் பார்க்க பண்ணுற இதுதான். அப்புறம் இன்னொரு விஷயம் 5 o'clock மேலே ஊரே அப்படியே வேலை முடிச்சு இங்கே என்ன பண்ணுறது ஓகே மூவிக்கு போகலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம். ஸோ அந்த ஒர்க் லைஃப் நம்ம ஊர்ல இருந்து ஒர்க் பண்றப்போ 6 மணிக்கு கிளம்புறப்பே நமக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் வரும்ல, எல்லாரும் கிளம்பிட்டாங்களா இல்லையா அப்படி என்ன 4 மணிக்கு மேலேயே அப்படியே ஒரு மாதிரி ஷட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சரி ஓகே நம்ம ஏதோ பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சர்ப்ளஸ் டைம் இருக்கு இல்லையா, அது வந்து வெரி குட். எல்லாரும் மூடிடுவாங்க என்ன பண்றதுன்னு வீட்டுல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அதான் இப்போ லைக் இந்த ரோடு ஒர்க் லைஃப்லாம் தாண்டி நான் பார்த்து வியந்ததுன்னா என்னன்னா இந்த ஊருடைய என்வாயர்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. லைக் ஃப்ரம் த ஏர்லேருந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரம் த வாட்டர் லைக் வி கேன் ட்ரிங்க் ஃப்ரம் த டேப் வாட்டர். லைக் எல்லாருமே நம்ம வந்து இங்கே டேப் வாட்டர் தான் நம்ம ட்ரிங்க் பண்ணுறோம். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே அந்த ட்ரீஸ்லேருந்து இப்போ வந்து இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நீட்டாக ப்ராப்பராக இப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கும். நம்ம ஊர்லலாம் கண்டமினிக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி லேண்டு அந்த ஆக்குபேஷனுமே வந்து ப்ராப்பராக இருக்கும். இவ்வளோ இப்போது லைக் நம்ம ஊர்லலாம் வந்துட்டு ஒரு சின்ன இடம்னா கூட வந்து அந்த இடத்துல ஒரு பொட்டி கடையோ வீடா கடையோ வச்சிருவாங்க. பட் இங்கன்னா அப்படி இல்லை. ஒரு பெரிய வாஸ் லேண்ட் இருந்தாலும் அதை வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறையா இங்கே பார்த்துட்டு ஒரு நான் பார்த்து வியந்தேன் இங்கே எல்லாமே. அது சும்மா விட்டு வச்சிருக்காங்க. இந்நேரம் நம்மளா பட்டா போட்டு இந்நேரம் இடம் விற்பனைக்கு போட்டுருப்பாங்க. அதான் லைக் இப்போ நம்ம கிளாஸ்கோ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப மாடர்னாக இருக்கும். அதே மாதிரி எடின்பரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கிளாஸியாக விண்டேஜ் ரொம்ப இருக்கும். வந்த புதுசுல ஏன் இப்படி அழுக்கு பிடிச்ச பில்டிங் வச்சிருக்காங்கன்னு எடின்பரா ஃபர்ஸ்ட் ஏன் இப்படி அழுக்கா இருக்கு பில்டிங் எல்லாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ லைக் எப்படின்னா ஈச் சிட்டி இஸ் இம்ப்ரூவிங் இட்ஸ் ஓன் வேங்கிற மாதிரி பார்க்கவே நல்லா இருக்கு. நம்ம ஊருக்கு கொஞ்சம் அந்த விஷயத்துல கொஞ்சம் லேக் ரொம்ப பின்னாடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு விஷயம் நான் மறந்துடுவேன். சொல்லுங்க. அந்த டேப் வாட்டர் இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் ஐஸ் வாட்டர் கேட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டாங்க, உடம்பு கெடுதல் அதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. சரி குடிக்கணும்னு இருக்கும், குடிக்க முடியாது. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணோடனே அது வரும் அப்படியே பைப்லேயே. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, பைப் வாட்டரே குடிக்கலாங்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா எனக்கெல்லாம் ரிலீஃபாக இருந்துச்சு. பேசிக்கலி சோம்பேறிங்கிறனால அதை அது நீங்கள் சொன்னது நான் வந்து அதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனேன். அது நான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த ஒரு மாதிரி வெயிலேருந்து எங்கேயாவது வந்து அப்படி குடிக்கிறப்ப அப்படியே பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீல், அப்படியே டிவைன் ஃபீல் அந்த தண்ணியை குடிச்சா அப்படின்ற மாதிரி பயங்கர டேஸ்ட். நம்ம ஊர் அத்திக்கடவு தண்ணி, சிறுவாணி தண்ணி இல்ல அதுக்கு க்ளோஸரா இருக்கும். லண்டன் வாட்டர் அவ்வளவு டேஸ்ட் இல்ல. அந்த வகையிலயும் ஸ்காட்லாந்து வந்து மச் பெட்டர் இல்ல. வாட் சர்ப்ரைசிங் ஸ்டார்டிங்ல obviously என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல தமிழ் women's are good, ரொம்ப அழகா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்தது. இங்க வந்து சர்ப்ரைசிங்கா பார்த்தது ஏஞ்சல்ஸை பார்க்க ஆரம்பிச்சது. என்ன ஆங்கிள் சர்ப்ரைசிங் நான் பார்த்து ரசிக்கிறதுல சொல்றேன். அந்த விஷயம். தென் எஜுகேஷன். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கிறதுல வந்து நீ இதை தான் படிக்கணும், இதுதான் உன்னோட போக்கு. லைக் நம்ம எல்லாருக்குமே ஒரு தனித்தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் நமக்கு தெரியாமலே அவங்க நம்மள திணிப்பாங்க இந்தியாவில். இன் டேர்ம்ஸ் ஆஃப் தப்பா சொல்ல வரல, அதுவும் வே ஆஃப் குட் தான். இங்க எப்படின்னா நம்ம 7th standard 8th standardலேயே யூ கேன் சூஸ் த சப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ நமக்கு எனக்கு என்ன வேணுன்றதை நானே சூஸ் பண்ணிக்கலாம். லைக் சே நம்ம 11th 12th சூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அது 8th standardல சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் இது வந்து உனக்கு இப்போவே அந்த டைம்ல நீங்கள் இது பண்ணீங்க, டோன்ட் ஹேவ் டு வேஸ்ட் டைம் ஆன் அதர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஸ்ட்ரைட் அவே இன்ட்டு காலேஜ் உன்னோட லைஃப் அழகாக நீ சூஸ் பண்ணிக்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் லைக் மியூசிக்ஸ், ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரியான விஷயத்தில் இவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு சர்ப்ரைசிங் விஷயம் வந்து லேண்ட்ஸ்கேப்ஸ். நம்ம ஊரில் இருக்கு, நான் கேரளாவிலும் போயிருக்கேன், அங்கேயும் நல்லா இருக்கும். பட் ஸ்காட்லாந்து ஐலாண்ட்ஸ் டூ குட், அது பார்த்துட்டு தேத்துடணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்ல விஷயம்லாம் இருக்கு. டிராஃபிக் அப்படி அண்ணன் சொன்ன மாதிரி டிராஃபிக் இது அது சொல்றதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தாலும் நம்ம ஊர்லேயும் வரணும். பாப்புலேஷன் டசன்ட் மேட்டர், எல்லாருமே எல்லாம் ஃபாலோ பண்ண வரணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருந்தாலும் அது ரொம்ப அழகாக இருக்கும்.
அட்லீஸ்ட் நம்ம ஒரு இன்னொரு 20 years 10 years ரவுண்டில் கூட வந்தால் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே லெட்ஸ் ஹோப். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். நிறைய செம்ம இதில் ஆக்சுவலாக எனக்கு சர்ப்ரைஸ் 2 விஷயம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 மாதத்தில் ஒரு வேலை எனக்கு வந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த வேலை அப்போ அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க கூடவே வந்து எனக்கு ஒரு இன்னும் மெயில் அனுப்பிச்சாங்க, நீங்கள் எப்போ வந்து ஹாலிடேஸ் எடுக்கிறீங்கன்னு ஃபீல் பண்ணுவேன். இவ்வளோ அதெல்லாம் நான் வாழ்க்கையாக பண்ணதே இல்லையே, ஏன்னா எடுத்த உடனே எப்போ ஹாலிடேஸ் எடுக்க போறீங்கன்னு உங்களுக்கு நிச்சயமா எல்லாருக்கும் கேட்டிருப்பாங்க. அது எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ். யாரா நீங்க எனக்கு அது யாரு நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் அப்பா பாருங்க எடுத்த உடனே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹாலிடேஸ் கேட்குறாங்க, ஹாலிடேஸ் எப்படி, அதெல்லாம் நான் யோசிச்சதே இல்லையா. அதுவும் எப்போ நான் எனக்கு தெரிஞ்சு நான் அது பிப்ரவரியிலே ஏதோ நான் அந்த வேலை எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. எப்படி நான் என் ஒய்ஃப்ட்ட கேட்குறேன் என்ன பதில் சொல்றது இதுக்கு அப்படின்னு. அது ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஜாயினிங்ல அந்த மாதிரி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டே அவங்க நான் ஜாயின் பண்ண அக்செப்ட் கூட பண்ணல, அவங்க அதுக்கு முன்னாடியே அந்த இது கேட்டது எனக்கு பெய்ட் ஹாலிடேஸ். மோஸ்ட்லி அகைன் நம்ம இந்தியன்ஸ் நிறைய பிசினஸ் பண்றவங்க அதெல்லாம் பண்றது இல்ல. இது ஒரு another topic, but obviously it's like paid holiday. So you are eligible for like 1 month. நீங்க ஒரு வீக்லி ஒரு மந்த்லி 40 hours பண்றீங்கன்னா இயர்லி உங்களுக்கு அந்த மந்த்லி ஹவர்ஸ் 1 month வந்துடும். வீடியோ பார்க்குற நிறைய பேர் அண்ணா வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு ஜாயின் ஸ்காட்லாண்ட் கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா, இந்த ஊர்ல இருக்கிற வீசா. ஓகே, ஆக்சுவலி எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சது என்விரான்மெண்ட் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம் சஸ்டைனபிலிட்டி ரொம்ப ப்ரமோட் பண்ணுறாங்க. லைக் நிறைய வந்து யூனோ லைக் பீப்புள் கேன் பை லைக் யூஸ்ட் ஃபர்னிச்சர்ஸ், லைக் சேரிட்டி ஷாப்ஸ் இந்த மாதிரி எல்லாம். லைக் நிறைய நம்ம ட்ரெஸ் கூட நிறைய வாட்டி தூக்கி போட்டுருவோம். ஃபர்னிச்சர்ஸ் லைக் யூனோ செகண்ட் ஹேண்ட் கார்ஸ். ஸோ இட்ஸ் ஆல்சோ லைக் நைஸ் லைக் அதர் பீப்புள் கேன் லைக் like buy things, and also it helps to like promote like environmental awareness and the mariella, plus also like free pad for women, which is also very nice. Scotland is the only place that provides that. Yes. So that is all like really nice. நீங்க அவங்க இங்கிலீஷ்ல சொன்னதை நான் வேணா ரைட்டா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். நிறைய ஃபர்னிச்சர் ஸ்டோர்ஸ் வந்து யூஸ்டு ஃபர்னிச்சர் ஆனால் ரொம்ப குட் குவாலிட்டியில் இங்கே இருக்கும். சேரிட்டி ஃபவுண்டேஷன் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கும். அது அண்ட் சானிட்டரி பேட்ஸ் எல்லா இடத்துக்கும் பப்ளிக் பிளேஸ் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த ரவுண்ட் ஓகே. இல்லை இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அந்த இங்கே இருக்கிற எனர்ஜி சோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பெரும்பாலும் வந்து ரெனியூபிள்ங்கிறது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. விண்டு இது, ஸோ நம்ம ஊர்லேயும் அதெல்லாம் அந்த பொட்டன்ஷியலை பண்ணிருக்காங்க ஆல்ரெடி, பட் ஸ்டில் சர்ப்ரைஸ். ஓகே, இப்போ வந்து சர்ப்ரைஸ் ஃபேக்டரை போன இதில் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து இப்போ இந்த ஊருக்கு இப்போ எல்லாரும் வந்திருப்பீங்கன்னா யாரா நீங்கள் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, இது அப்படியே அந்த சர்ப்ரைஸில் ஆப்போசிட் யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒன்று வந்திருக்குல்ல, அந்த மாதிரியான தாட்ஸில் உங்களுக்கு வந்திருக்கிற ஏதாவது இன்சிடென்ட்ஸ் ஆர் விஷயம்? இல்லை இப்போ பஸ் விட்டு இறங்கும்போது இந்த டிரைவருக்கு தேங்க்யூ சொல்கிற விஷயம். ஓகே, அதெல்லாம் நம்ம ஊரில் டிரைவர்லாம் கடுப்புலேயே இருப்பார். நான் ஒரு டைம் வீடியோக்கள் எங்கள் ஊரில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாளாவது நம்ம ஊரில் டிரைவருக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லலாம். நான் டிரைவர் மூஞ்சியே பார்த்தது இல்லை இறங்கும்போது. அந்த மாதிரி சில விஷயங்கள். இன்னொன்று வந்து இட்ஸ் மேபி ஸ்காட்லாந்து யூஎஸ் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். நான் ஒரு டைம் பஸ்ஸில் ஏற போகும்போது அவசரமாக ஏறணும், ஒரு 3 minutes பஸ் எடுக்க போகிறான். ஸோ ஒருத்தர் கைட் பண்ணுறேன் நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ நான் நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், டக்குன்னு அவசரத்தில் போய் காமிப்பேன், பஸ் போயிருங்கிற அவசரத்தில் இதான் பஸ்ஸு காமிச்சு இப்படி காமிச்சாவேன். ஸோ நாட் ஒர்க் அப்படின்னா என்னடா சொல்கிறேன் ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இஸ் எக்ஸ்பெக்டிங் அஸ் டு கிரீட், ப்ளீஸ் குட் யூ ஹெல்ப் மீ அப்படி. எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் சரி நீ சொல்லிட்டு தான் சொன்ன அப்போ தான் நான் பதில் சொல்லுவாங்கிற மாதிரி அந்த ஒரு கல்ச்சர் வந்து இட்ஸ் சர்ப்ரைஸ். இங்கே நான் பார்த்த வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கன்ஃபியூஸ் பண்ணிருக்கணும் உங்களை, யாரா நீங்கள் என்ன இப்படிலாம் அப்படின்னு. அதுதான் என்னன்னா, இந்த மெடிக்கல் விஷயம் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு இங்கே ரொம்ப டிலே ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அது ஸ்டூடெண்ட் இப்போ என்னன்னா காலேஜில் வந்து ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் லீவ் லெட்டர் வாங்கணும்னா போய் ஒரு 1 week முன்னாடியே போய் அப்பாயின்மெண்ட், டாக்டர் அப்பாயின்மெண்ட் எடுத்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு 4 நாள் ஆகும். அப்புறம் அவங்கள போய் பார்த்து அவர் அந்த லெட்டரை தவிர்க்க ஒரு 7 to 10 days ஆகும். ஸோ எல்லாமே ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கும். அண்ட் ஈவன் லாஸ்ட் இயர் வந்துட்டு என்னோட ஒரு மெடிக்கல் இஷ்யூக்காக ஒரு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் அப்ளை பண்ணது, இந்த வருஷம் மார்ச்சில் வந்துச்சு. ஸோ இட் டுக் லாங் டைம் ஃபார். இப்போ நம்ம ஊர்லாம் வந்து வித்தின் லைக் 1 dayலேயே போயிட்டு நம்ம எல்லாமே ஃபுல் கம்ப்ளீட் ப்ராசஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பட் இங்கே வந்துட்டு எல்லாமே ப்ராசஸ் ஆகி டீலே எல்லாமே ரொம்ப ஃபார்மேட்டிங் ஆகிற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் டிலே ஆகுது ஆக்சுவலி. கடவுமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஆமாம், அந்த மாதிரி கபடி தான் எல்லாருமே ரொம்ப ரூல்ஸ். கொஞ்சம் எமர்ஜென்சி தான் இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எமர்ஜென்சி அவங்களுக்கு கிடையாது. இல்லை அந்த ஹெல்த் கேர் விஷயம் வந்து நம்ம நிறைய விஷயம் சொல்லிட்டோம், இங்கேருந்து நம்ம ஊர் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆக்சஸ் டு ஹெல்த் கேர் வந்து நம்ம ஊர்லேருந்து இங்கே கற்றுக்கணும், குயிக்காக ரெஸ்பான்ஸ். ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள். பாராசிட்டமால் கொடுக்காம இருக்கிறது.
2 விஷயம் லைக் எனக்கு இங்க ஸ்டீரியோ டைப் வந்து யாரும் பண்ணாம இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் okay. இமெயில்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லைக் ஹி ஆர் ஹிம், ஷி ஆர் ஹி, ஒருத்தங்க நம்ம ஆ, எப்படி ஆ. கூப்பிடணும்னு சொல்லி அவங்க தான் அவங்க சொல்லுவாங்க. தே ஆர் சொல்லுவாங்க. தெம் அந்த மாதிரி அட்ரஸ் பண்றது. வி டோன்ட் யூஸ் இட். இந்தியால ரொம்ப நம்ம யூஸ் பண்ண சரியா, மாட்டோம். பட் இங்க இமெயில்ஸ்ல சில பேர் இருப்பாங்க என்ன இட்டுன்னு கூப்பிடணும். லைக் இட்டு வந்து நான் லிவிங் திங் தானே, பட் they don't want to come under அந்த மாதிரி இப்படி ஒரு புதுசா ஒண்ணு இருக்கா? இட்டா ஐயோ. இட் திஸ் அந்த மாதிரி லைக் ப்ரொனவுன்ஸ் கூப்பிடணும். டாய்லெட்ஸ் கூட பாத்தீங்கன்னா நிறைய இதுல வந்து யூனிவர்சிட்டியில நான் ஒர்க் பண்றதுனால சொல்றேன். ஆல்சோ லைக் நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். ஸோ அவங்க வந்து மேல் டாய்லெட் வச்சிருப்பாங்க, ஃபீமேல் டாய்லெட் வச்சிருப்பாங்க, ஜெண்டர் Gender இல்லாம லைக் லைக் okay. யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம், அந்த மாதிரி ஒரு Okay. ஸ்டீரியோ டைப் It's a very இல்லாம interesting. லைக் இதா இருக்கிறது, ஓப்பனா இருக்கிறது, அது கல்ச்சுரலி அது ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு வந்து பார்த்தது என்னன்னா லைக் இங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஸ்காட்லாண்ட்ல. டிப்ரெஷனால ஆல்கஹால் ரேட்டுமே ரொம்ப ஜாஸ்தி. நிறைய பேர் இன்டூ ட்ரக்ஸ், வேப் ஸ்மோக் பண்றது அந்த மாதிரிலாம் நிறைய ஹேபிட்ஸ் இருக்கு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் ஃபெஸ்டிவல்ஸுங்கிறதே ரொம்ப கம்மி. இந்தியாவில் அந்த ஃபெஸ்டிவல், இந்த ஃபெஸ்டிவல், கல்யாணத்துக்கு போறது, நம்ம ரொம்ப ஆக்டிவா நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால, அந்த கம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப டிப்ரெஷன் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா லாங் டேர்ம் இருக்கிறதோ இல்ல இதுவோ இல்ல. இங்க பார்த்தா அந்த வெதர்னாலேயே நிறைய பேத்துக்கு ஆட்டிசம் கூட சொல்றாங்க. ஆமா, இங்க ஆமா, வெதர் ஆமா. ஃபேக்டர்னால வர்றதுனால அவங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்றது, ஜாப் Correct. ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஊர்ல வந்து யாருக்காவது மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா அவங்க வேலைக்கு அன்ஃபிட்னு சொல்லிடுவாங்க. இங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்கள எப்படி வேலை வாங்கணுமோ அது வந்து மேனேஜரோட பொறுப்பு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேலை வாங்குறது அந்த மாதிரி. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்துக்குமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கறது, ஆனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலையை மேனேஜ் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. யாரா நீங்களே வந்து சார் பாசிட்டிவ் யாரா நீங்க? படத்துக்கு போகிறோம்ல, ம். ஒரு ஃபேமஸ் நடிகரோட படம் வந்துச்சு. பேப்பரை கிழிச்சு அப்படியே தூக்கி போட்டாங்க மேலே. ம். கிளாஸ்க்கு இந்த சில்வர் பேனல் தேட்டரில் பார்த்தோன்னா கொஞ்சம் ஷாக்கிங். வேணாம், ஹீரோ பேர்லாம் வேணாம், கேஸை போட்டுற போகிறேன். ஸோ புளிச்சு போட்டோன்னே நமக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு 4 வருஷம் லிவ் பண்ணுறோம். இப்போ ஒரு தமிழ் படத்துக்கு வரோன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் இஸ் ரெப்ரஸன்டிங் அவர் கல்ச்சர். நம்ம தமிழ் பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணுறோம். யூஸ்வலாக தெலுங்கு படம்லாம் ஒரு 2 படம் தேங்காய்லாம் உடச்சி ஒரு பெரிய ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு. நான்லாம் அள்ளு விட்டுருச்சுமாங்களே. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே பேப்பர்லாம் பறக்க விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படியே பயமாயிருச்சு. ஏன்னா நம்ம ஒரு குரூப்பாக வந்திருக்கோம். அது ஒருத்தர் பண்ணாலும் நம்மளதான். ஏன்னா அதே கலர்ல நம்ம இருக்கோம். நம்ம நம்ம நிறைய துப்பாக்கியை திருப்பிடுவாங்க அப்படின்ட்டு. தமிழ் படம் வரது ரொம்ப கம்மி. ஒரு இப்போ தேட்டரில் இப்போ பார்த்தீங்கன்னா சினிவேல்டு போகிற இங்கே கிளாஸ்குள்ள ஒன்று முடிக்காங்க. ஆமா, ஒரு தேட்டர் தான் இருக்குது. இப்போ இது மாதிரி வந்துச்சுன்னா கோயிங் ஃபார்வர்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பண்றதே சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இன்னும் 2-3 படம்லாம் வரப்போகுது. அந்த அளவுக்கு இன்னும் பெருசாக சம்பவம் நடக்கல. இன்னும் குறிப்பாக சொன்னால் ஜனநாயகம்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறாங்க, எஸ்பெஷலி இங்கே புதுசாக வரவங்களாம் அது கொஞ்சம் பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா we are representing our community. ஓகே அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே நைஸ். அதான் சொன்னீங்களே யாரா நீங்களான்ற மாதிரி. நம்ம ஊரில் பணிவுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. பணிவுக்கு லைக் ஓகே சரி ரொம்ப பணிவாக இருப்பாங்க. யார்கிட்டாச்சும் நம்ம ஒரு விஷயம் வேணா பண்ணியிருக்கோம். இவங்கக்கிட்ட அது வந்து அது ஒரு நேச்சர் வேவா இல்லை அவங்களோட இதே அப்படியான்னு தெரியாது. they are too kind. ரொம்ப பணிவா இருப்பாங்க. பட் லண்டன் சைடுல அப்படி இல்ல. when coming Glasgow side, Scotland, ஆல்பர்ட் சொல்றது எப்படின்னா நம்ம ஊர் சைடுல மட்டையா மடங்கிடுறாயா மாதிரி. அந்த பணிவுல லைக் லெட்ஸ் சே ஒரு டோர் நம்ம ஓபன் பண்ணிட்டு போறச்சே கூட நம்ம அவங்களுக்கு கரெக்டா நம்ம வெயிட் பண்றதுல இருந்து தேங்க் யூ சொல்றதுல இருந்து யாரா நீங்களா இவ்வளோ பணிவா இருக்கீங்களே நம்ம கிட்ட எதனா எதிர்பார்க்கறாங்களான்ற மாதிரி. பட் ஜோக்ஸ் அப்பார்ட் அது அந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கைண்டா இருப்பாங்க. எஸ்பெஷலி ஸ்காட்டிஷ் பீப்புள். அதுக்கு வேற ஒரு முகமும் இருக்கு. அது கிளாஸ்கோ சைட்லாம் போனீங்கன்னா இப்போ யூ கைஸ் ஆர் லக்கி டு see Glasgow much better. ஓகே. பேக் இன் டேஸ் ஒரு 20 years பேக் முன்னாடிலாம் கிளாஸ்கோ ஒரு கேங்ஸ்டர் ரொம்ப மோசமான இருக்கும். ஓகே. ரகட் பாய்ஸ் வந்து இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ்லாம் நீங்க வெளியில நடக்க முடியாது. ஓகே. வந்தாலே பஞ்ச் தான். ஓகே. இந்த மாதிரி விஷயம் இந்த டிரான்சாக்ஷன்லாம் எல்லாம் நல்லா மாறி இருக்கு. அந்த விதத்துல குவைட் சர்ப்ரைசிங் தான். சூப்பர் தேங்க் யூ ஆல். ஸோ இந்த சான் டிவி தமிழோட கதை கிளப் கம்யூனிட்டியோட ஃபர்ஸ்ட் எபிசோடோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச். அண்ட் எனி ஃபைனல் வேர்ட்ஸ் இந்த இனிஷியேட்டிவ் இதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறது எதாவது இருந்துச்சுன்னா, இல்லை இன்னும் வேறு மாதிரி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னா எப்படி கொண்டு போகலாம்? ஃபஸ்ட்டு லேடிஸ் ஃபர்ஸ்ட் அந்த ஆங்கிளில் போயிடலாம். சொல்லுங்கள். இதை லேடிஸ்க்காக மட்டுமே நாங்கள் ஒன்று யோசிச்சு வச்சுருந்தேன் நான்.
கம்ப்ளீட்டாக லேடிஸாக அவங்கெல்லாம் அவங்க வந்து இரு அப்படின்ற மாதிரி ஒரு இறங்கி செய்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். ஸோ வேறு ஏதாவது தாட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த இனிஷியேட்டிவ்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சவுத் ஏஷியன் சேனல் எஸ்பெஷலி லைக் கிளாஸ்கோவில் நடத்துறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நிறையா பட்டிமன்றம் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலாக பண்ணால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறது லைக் அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர். ஸோ மேபி எனிஒன்? யா. ஸோ இப்போ ஒர்க்கிங் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் நிறைய பேர் மீட்டப் பண்ணுவோம். ஸோ நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ லோன்லினஸ் வராது. பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க விசா வாங்கணுன்ற ஒரு டெஸ்பிரேஷன் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் கிடையாது. ஸோ உங்கள் சேனல் மூலயமா இந்த ஒர்க் பண்ணுறவங்களும் ஸ்டூடெண்ட் ஒரு கொலாப் மாதிரி வச்சு ஒரு டெய்லி மேபி மந்த்லி ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சிங்கன்னா தேங்க்யூ வெரி மச் ஃபார் நோட்டிங் தட். இதெல்லாம் என்னோட இந்த ஹோல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இருக்கிற இன்டைரக்டான விஷயங்கள் இதெல்லாம் இதில் ஆட்டோமேட்டிக்காக இம்பைப்டாக இருக்குது. இதை பார்த்துட்டு யாருக்காவது யூஸ் ஆகும், அவங்களுக்கு உண்டான ரெக்வெஸ்ட் அவங்க சொல்லலாம், இதெல்லாம் அதில் நேச்சுரலாக இருக்கிறது. தேங்க்யூ ஃபார் பாயிண்டிங் அவுட் தட். எனக்கு லைக் ஒரு ஆசைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இங்கே இப்போ இருக்க கிட்ஸுங்க வந்து பேரண்டிங் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபோனை கொடுத்து கிட்ஸுங்களை வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு ஆசைனா சன் டிவி மூலமாகவும் லைக் எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் இனிஷியேட் மூலமாக மியூசிக் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வைஸ். அவங்களுக்கு ஃபோக்கஸ் அவுட் இல்லாமல் ஒரு மியூசிக்கில் ஒரு இன் பண்ணும்போது அது நானாக கூட தனியாக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஐடியா மாதிரி இருக்குது. பட் ஐ வாண்ட் டு கிட்ஸ் டு லேர்ன் மியூசிக். ஸோ அந்த மாதிரி நிறைய பசங்க குட்டீஸ்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு மியூசிக் தெரியாது, பட் ஐ ப்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். குருட்டு மனப்பாடமாக வாசிப்பேன். அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க இன்வால்வ்டாக இருந்து நோட்ஸ் படிக்கிறதுலேருந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி மியூசிக் இதில் இனிஷியேட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். ஃபைனல் வேர்ட்ஸ்? அதே பாயிண்ட் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஸோ நம்ம கல்ச்சரலாக நம்ம நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயங்களில். மியூசிக் அந்த மாதிரி விஷயங்கள் கூட ஆல்ரெடி we are talking and we are doing programs and other things. அதை தாண்டி கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், நியூ ட்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஸ்டூடெண்ட் ஆர் ஒர்க்கிங் கம்யூனிட்டி. ஸோ அது சம்மந்தமாகவும் இன்டெலெக்சுவலான டிஸ்கஷன்ஸும் யூ கேன் டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக சஃபர் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ் தான். தே ஆர் நாட் கெட்டிங் த இனஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தேர் ஸ்டடீஸ். தே டோன்ட் நோ வாட் டு டூ. இந்த பெரிய கடன் இருக்குது, அதையும் செட்டில் பண்ணும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. அதை ஃபில் பண்ணுறது எப்படின்னு எனக்கும் தெரில. பட் மேபி working professionals and family people already settled here, so they can think through that by interacting more with the students. So and the students professional interact பண்ண வைக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு game changer. சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அந்த எண்ட்ல வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம நீங்கள் கமெண்ட்ல இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் சரி, யூடியூப்ல பார்த்தாலும் சரி, டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்ம் இருக்குது. இன்ஸ்டாகிராம்னா பயோலேயே அந்த ஃபார்ம்ஸ் இருக்குது. அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த எபிசோடில் பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுடைய டைமிங், நீங்கள் எடின்பரா, கிளாஸ்கோ, அபர்டீன், டண்டி எங்கேருந்து வேணால் நீங்கள் வரலாம். நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டைமிங் செட் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் நான் இப்போ ஆல்வின், கைலாஷ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு முழு எபிசோடுமே ஸ்டூடெண்ட்ஸை மட்டுமே வச்சு பண்ணுன்றது எங்களுடைய மேபி அடுத்த எபிசோடு, அதுக்கு அடுத்த எபிசோடு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும். ஸோ ஆல்வின் ஸ்டூடெண்ட்டாக நீங்களும் வேர்ட் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம ஒரு பெரிய கிரவுண்ட்லேயே வச்சு பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் சன் டிவி தமிழோட இந்த கதை கிளப் அந்த எல்லாருக்கும், ஸோ பார்த்தவங்க எல்லாருக்கும் பை.